வணக்கம். இப்போது லாஸ்ட்டு எபிசோட்ஸ் நடத்தியிருந்தோம். அதாவது ஒரு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சில ஆன்சர் பண்ணோம். அது வந்து ஒரு எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணுன்றதுக்கு தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணி FAQ மாதிரி. அதில் வந்து சில ஃபீட்பேக்ஸ் வந்தது, சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். இப்போது அதில் வந்து அந்த அந்த வங்கி வந்து ஒரு பர்குலரி ஏற்பட்டு திருட்டு நடந்து போயிடுது அப்படின்னா இந்த சேஃப்ஸ் டெபாசிட் வோல்ட்டில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு அதில் நம்ம டீப்பாக போகல. அதில் நான் இப்போ அதை டீப்பாக சொல்ல போகிறேன். இப்போ வந்து சேஃப் டெபாசிட் லாக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க. அது வந்து ஒரு பேங்க்கில் வந்து திருட்டு போய்டுறது, அந்த லாக்கரையும் உடச்சி எடுத்துன்னு போயிடுறான் பொருள்லாம். அப்படின்னாக்கா லாக்கரில் இப்போ நீங்கள் என்ன பொருள் வச்சுருக்கீங்கன்னு பேங்க் மேனேஜருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாரும் ஒருத்தர் தான் உள்ளே போவாங்க. அப்படி இருக்கிற போது ரிசர்வ் பேங்க் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் பர்குலரி லாக்கர் வந்து அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து 100 times ஆஃப் த ரெண்ட்டு தானே பெறணும். 100 times ஆனுவல் ரெண்ட். ஆனுவல்னால் 100 times. அப்போது மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் 2 லட்சம் வரைக்கும் தான் காம்பன்சேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மேலே கிடைக்காது. நீங்கள் 2000 ரூபா வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 times என்ன 2 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். ஐ மீன் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான் கொடுப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது டவுட் என்னென்னாக்கா, உங்களுக்கு வந்து நாமினேஷனை பற்றி கேட்டிருந்தாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் ஆர் சர்வைவர்னால் யாராவது ஒருத்தர் ஏன்னா அக்ரிமெண்ட்டே எய்தர் ஆர் சர்வைவர் தான். அதனால் வந்து அட் த டைம் ஆஃப் க்ளோஷர் ஒருத்தர் கையெழுத்து போட்டாலே போகிறோம். FDக்கு என்னவோ அதே தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும். ஒரு சில பேங்க்கில் 2 பேரும் வாங்குகிறாங்க. பிகாஸ் அடிஷ்னல் ப்ரிகாஷன் தான் அது வந்து அதில் வந்து சொல்லப்படலை. அப்புறம் வந்து நாமினேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது. நாமினேஷன் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லலை. இருந்தாலும் RBI வந்து என்ன சொல்கிறதுனா, நாமினேஷன் வேண்டாம் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் எ லெட்டர். எனக்கு நாமினேஷன் வேண்டாம் அப்படின்னு ஒரு பேங்க்கில் ஒரு லெட்டர் வாங்கணும். சப்போஸ் கஸ்டமர் வந்து நாமினேஷன் ஆப் பண்ணலை அப்படின்னா அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். எனக்கு ஐ டோன்ட் ரெக்வயர் நாமினேஷன். அது மஸ்ட்டு. RBI சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நாமினேஷன் ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் 2025 அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு. நாமினேஷன்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, அது வந்து 1 நவம்பர் 2025 எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் 4 பேர் நாமினி வைக்கலாம் நீங்கள். அது எப்படின்னா சைமல்டேனியஸ் ஆர் சக்ஸஸிவ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைமல்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் போடுறது. இப்போ நார்மலாக PF அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஒய்ஃபுக்கு இத்தனை பர்சன்டேஜ், 4 சன் இருந்ததுன்னா ஒருத்தருக்கும் நேம் போட்டு சைமல்டேனியஸ்னு இருக்குது. சக்ஸஸிவும் இருக்குது. சக்ஸஸிவ் நாமினேஷனாக ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸிவ் நாமினேஷன் தான். அதில் சைமல்டேனியஸ் நாமினேஷனே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் நாமினேஷன் இப்போ வைக்கலாம். முந்தி எப்படி இருந்ததுனாக்கா எல்லாேருக்கும் ஒரு நாமினேஷன் தான். அப்புறம் வந்து அதில் இன்னும் லாக்கராக இருந்ததுன்னா ஜாயிண்ட் ஆப்ரேஷன் இருந்தால் மட்டும் 2 நாமினேஷன் இருந்தது. இப்போ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வித் எஃபெக்ட் ஃப்ரம் நவம்பர் 1 வந்திருக்கு 2025. திருப்பி சொல்கிறேன், 4 பேர் வரைக்கும் நீங்கள் நாமினி நியமிக்கலாம். அது எய்தர் சக்ஸஸிவ் நாமினேஷனாக இருக்கலாம் அல்லது வந்து சைமல்டேனியஸ் நாமினேஷனாகவும் இருக்கலாம். 4 பேர் வைக்கலாம். அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, நாமினி ஷுட் பி இண்டிவிஜுவலாக தான் இருக்க முடியும். நாமினியை வந்து ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு ஆர்கனைசேஷனையோ ஒரு இதையோ வைக்க முடியாது நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க இறந்து போகிற தருவாயில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நாமினியாக நான் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு போட்டால் படம்னு கொடுக்க முடியாது. ஏன்னா நாமினி வந்து ஷுட் பி ஏ இண்டிவிஜுவல் ஒன்லி, நாட் கம்பெனி ஆர் ட்ரஸ்ட் ஆர் கிளப் ஆர் அசோசியேஷன். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, நாமினி கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன். இந்த லாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பல்கரடியும் போது என்ன நடக்குங்கிறதையும் உங்களுக்கு இந்த எபிசோட்ஸில் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெகுலர் டாப்பிக்கு போகலாம். இப்போது லாஸ்ட்டு வந்து என்னென்னா, எப்படி ஒர்க்கிங் கேபிட்டலாம் நடத்திட்டோம். அதெல்லாம் இருந்தாலும் இந்த அசட்ஸ் லைபிலிட்டி ப்ராடக்ட்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பாக தெரியணும் இல்லையா. இப்போது அதில் வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரியும், என்ன எப்படி இருக்குது, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரோல் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பேங்க் ரீட்டைல் பேங்கிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீட்டைல் பிராண்டிங்கிறது வந்து டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல் கஸ்டமர் தான் ரீட்டைல் ஆஃப் பேங்கிங்னு சொல்கிறாங்க. ஹோல்சேல் பேங்கிங்பாங்க, ரீட்டைல் பேங்கிங்பாங்க. ஹோல்சேல் பேங்கிங்னா என்னென்னா, டூயிங் பிஸ்னஸ் வித் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிஸ்னஸ் என்டைட்டிஸ், அதை வச்சு பண்ணுறது ஹோல்சேல் பேங்கிங். ரீட்டைல் பேங்கிங் அப்படிங்கிறது கஸ்டமரை வச்சு பண்ணுறது.
இப்போது ரீட்டைல் ப்ராடக்ட் வந்து 2 டைப்பாக பிடிக்கலாம். ஒன்று அசட் ப்ராடக்ட்டு, இன்னொன்று லயபிலிட்டி ப்ராடக்ட். லயபிலிட்டி ப்ராடக்ட்னா ஆல் டெபாசிட்ஸ் ப்ராடக்ட். அசட் ப்ராடக்ட்ஸ்னால் லோன் அண்ட் அட்வான்சஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஃபண்டட் அண்ட் நான் ஃபண்டட். ஃபண்டட்னா பேங்க் வந்து டைரெக்டாகவே பணம் கொடுக்குறது, அது மூலமாக அட்வான்ஸ் பண்ணுறது அது பேர் ஃபண்டிங் அட்வான்ஸ்னு பேர், ஃபண்டட் அட்வான்ஸ். நான் ஃபண்ட் அப்படின்னா பேங்க் வந்து பணத்தை கொடுக்காது, அதுக்கு பதிலாக பை வே ஆஃப் கேரண்டி அது பை வே ஆஃப் எல்சி அண்டர்டேக்கிங் அந்த மாதிரி கொடுக்கும். அதுக்கு பேர் நான் ஃபண்டுன்னு பேர். அது நான் வந்து இந்த ஷார்ட்டில் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட்லாம் வந்து 3 minutes தான் அதுக்கு வேலிடிட்டி டைமே. அதுக்குள்ளே நம்ம முடிக்கணுங்கிற போது ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கு. அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹவு ஃபார் தே ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது எனக்கு ஒரு மைண்டில் டவுட் இருந்ததுனால நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி லாங் வீடியோவே கொடுக்கலாம். மேக்ஸிமம் 20-25 minutes தான். ஆனால் 1 hourலாம் வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க, அது வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து, ஏன்னா என்னோடய பர்பஸே வந்து இட் ஷுட் ரீச் டு ஆல் பீப்புள். அதுதான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய மோட்டிவ் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், அது பிரகாரம் தான் நான் பண்ணிட்டு வரேன். இப்போது இதுவே வேறு ஒன்றும் இது வந்து நாட் ஃபார் கெய்னிங் எனி மணி. ஓகே. அதுக்கடுத்தது வந்து டெபாசிட் லயபிலிட்டி ப்ராடக்ட் போட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லயபிலிட்டி ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது டெபாசிட் ப்ராடக்ட். அதில் என்னெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்சிலரி சர்வீசஸ் இருக்குது. ஆன்சிலரி சர்வீஸ்னால் சேஃப் டெபாசிட்டு. சேஃப் டெபாசிட் வேறு, சேஃப் கஸ்டடி வேறு. சேஃப் கஸ்டடி அப்படிங்கிறது ஒரு இதை கொடுத்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேங்கினுடைய கீ எல்லாமே டபுள் கீ உண்டு. வாசலில் ஓப்பன் பண்ணுற கேட்லேருந்து லாக்கர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு 2 செட்டு கீ இருக்கும். 2 செட்டு. ஒரு செட்டை என்ன பண்ணுவாங்கன்னா நியர்பை அவங்க பேங்க்கில் வைக்க மாட்டாங்க, வேறு பேங்க்கில் கொண்டு போய் அந்த கீ வைப்பாங்க. ஏன்னா இன்கேஸ் அந்த கீ வந்து லாஸ்ட் ஆகிடுது அப்படின்னா எப்படி பேங்கை திறக்கிறது? மேனேஜர்கிட்ட ஒரு செட் இருக்கும், கேஷியர்கிட்ட கேஷ் கீ 2 இருந்தால் மேனேஜர்கிட்ட ஒன்று இருக்கும், கேஷ் கிளார்க்கிட்ட ஒன்று இருக்கும். இப்போல்லாம் மேனேஜர் வச்சுக்க வேண்டாம்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா அவர் பிஸியாக இருக்கிறனால அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் நெக்ஸ்ட்டு கேட்டகரி பர்சன் நம்பர் 2 ஆஃப் த பிரான்ச், அவங்க தான் வச்சுப்பான் கேஷ்லாம். அவன் தான் காலம்புற 9:30 மணிக்கு வரணும், கேஷியர் 9:30 மணிக்கு வரணும். அப்படியெல்லாம் இருக்குது ரூல். 10 மணி பிரான்ச்சுன்னா. அப்படி வரபோது என்னென்னாக்கா இந்த கேஷ் கீ வந்து தொலைஞ்சு போய்டுறது அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ். அது கேஷ் கீ தொலைஞ்சு போய்டுதுனாக்கா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா எல்லா பூட்டையும் சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து ஒரு செட் ஆஃப் கீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2-3 செட்டு இருந்ததுன்னா 2 செட்டு, ஒரு செட்டை வந்து இந்த அவுட் சைடு கீ, அந்த இந்த கீ எல்லாம் லாக்கர் கீ, பீரோ கீ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியர்பை ஒரு பக்கத்து பேங்க்கில் கொண்டு போய் சேஃப்டு கஸ்டடின்னு கொடுப்பாங்க. அது சீல்டு பேக்கெட்டில் தான் கொடுக்கணும். அதுவும் வந்து லாக்கர் மாதிரி பொருள் உள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியில் தெரியாது. ஒரு சீல்டு பேக்கெட், அது ஷுட் பி அப்சல்யூட்லி சீல்டாக இருக்கணும். இப்போது ஒரு வீட்டை சீல் வைக்கிறேன்னா எப்படி அந்த அரக்கு சீல்லாம் போட்டு பண்ணுறாங்களோ அது மாதிரி சீல்டு பேக்கெட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க வந்து அதை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு எவ்ரி இயர் வந்து அதை ரினியூவல் பண்ணணும். ஏன்னா கீ வந்து என்ன காரணம்னா ஒரே கீயை யூஸ் பண்ணால், இப்போ சைக்கிள் ஆகட்டும், வண்டி 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், 2 கீ கொடுக்குற காரணம் என்ன, ஒரே கீ யூஸ் பண்ணால் அது தேஞ்சு போயிடும். அது தேய்மானம் வந்ததுன்னா அது சமயத்தில் ஆப்ரேட் பண்ணாமல் போயிடும். அதுக்காக தான் மாற்றி பண்ணுங்கிறதுக்கு தான் 2 காரணத்துக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. அப்போது அந்த சேஃப் கஸ்டடியில் இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த கீயை சேஃப் கஸ்டடியாக கொடுக்கணும். அப்போ அந்த சேஃப் கஸ்டடிக்கு வந்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைமல்டேனியஸ் நாமினேஷன் கிடையாது, ஒன்லி சக்ஸஸிவ் நாமினேஷன் தான். அது சொல்ல வரேன். அதை வந்து அது மாதிரி கொடுக்கணும். அப்போ அதில் வந்து என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இந்த லாக்கர் பிரேக் ஓப்பன் ஜென்ரலாக சொன்னோம், அது இந்த கேள்வி கேட்டதில் ஆன்சர் பண்ணோம். அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து லாக்கருக்கையும் சேர்ந்து போய்டுத்துன்னு வச்சுங்களேன், எல்லா லாக்கரையுமே ஓப்பன் பண்ணணும். அந்த செலவு முழுக்க அந்த யார் ஸ்டாஃப் அவங்க தான் ஏற்றுக்கணும். இதுவும் கீ தொலைஞ்சு போச்சுன்னா உடனே டூப்ளிகேட்டு கீ பேங்க் வந்து திறக்காமல் இருக்க முடியாது. அந்த சேஃப் கஸ்டடியில் கொடுத்த பிரான்ச்சில் போயிட்டு 2 லெட்டர் கொடுத்து பேங்க் திறந்தோன்னா உடனே டக்குன்னு கீ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பேங்கை அன்றைக்கி ஓப்பன் பண்ணிடணும். ஸோ கீ தொலைஞ்சு போகிறதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. நான் சொல்கிற கேஸ் வந்து கீயை தெப்ட் ஆகிடுறது. அதில் வந்து சப்போஸ் அந்த இந்த கீயும் எடுத்துன்னு போயிருக்காங்க, லாக்கர் ரூம் கீ எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாமே வந்து பிரேக் ஓப்பன் பண்ணால் அப்புறம் எல்லா லாக்கையுமே சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் அந்த யார் தொலைச்சாங்களோ அவங்கள இது பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அப்புறம் லாஸ்ட் எபிசோடில் நான் ஒன்று சொல்லலை, அதையும் நான் இப்போ இதில் சொல்லிப்பறேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸை. எல்லா இதுலேயும் வந்து செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி வச்சுருக்காங்கன்னா ஒரு கன்மேன் வச்சுருப்பாங்க. கன்மேன் செக்யூரிட்டி வச்சுக்கிற போது என்ன ரூல் அப்படின்னா, அந்த துப்பாக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு ரீட்டைனர்ஸ் லைசன்ஸ் இருக்கணும்.
சப்போஸ் ரீட்டைனர்ஸ் லைசன்ஸ் வந்து பிரான்ச் மேனேஜர் பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஏதாவது சுட்டு விட்டுட்டு போயிட்டான்னா பிரான்ச் மேனேஜர் தான் நாளைக்கு ப்ராப்ளம் ஆகிடுவார். அதுக்காக அந்த ரீட்டைனர்ஸ் இது வந்து லைசன்ஸ் இருந்ததுன்னா அந்த லைசன்ஸு அவன் வந்தவொடனே துப்பாக்கி ஈவினிங் போகிற போது என்ன பண்ணணும், அது துப்பாக்கி அதில் உள்ள குண்டு எல்லாத்தையும் வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துட்டு போகணும். காலம்பரை வந்ததுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி வந்து அவன்கிட்ட கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து இப்போ கேஷ் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கும்பகோணத்தில் வந்து கேஷ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த இடைப்பட்டில் சென்னைக்கு வரைக்கும் போகிற போது ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதர் ஸ்டேட்டாக இருக்கிற போது என்னென்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டிரான்சிட்டரி லெட்டர்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். செக்யூரிட்டி வந்து அதே செக்யூரிட்டியில் போக முடியாது. இப்போல்லாம் வந்து ஏடிஎம் கேஷஸ்க்கு எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுத்துட்றாங்க. அவங்க ஒரு டெபாசிட் போகிறதுனால அவங்களே கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏடிஎம்லாம் ஃபில் பண்ணுறாங்க வராங்க. ஏன்னா இப்போ பேங்க் வந்து பண்ண முடியல, எல்லாமே அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ இந்த பேங்க் இதில் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் எவ்ரி இயர் வந்து அந்த 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 அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட், இந்த யூஸ் பண்ணாட்டாலும் அந்த குண்டுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் உண்டு. அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். சப்போஸ் ரொம்ப நாள் ஆகிடுது, டியூ டேட் ஆகிடுது அப்படின்னா என்ன சார் பண்ணுறது, தீபாவளி மாதிரி அதை சுட முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டு கிவ் ஏ லெட்டர் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி எக்ஸ்பைரி டேட்டுக்கெலாம் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு காமன் கிரவுண்டுக்கு அழிச்சுன்னு போய் நம்ம செக்யூரிட்டி கார்டும் போகணுங்க. அங்கே போயிட்டு அதை எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வந்து அம்யூனிஷன் அந்த கடையில் போயிட்டு புதுசாக வந்து யூ டு ப்ரொக்யூரிய ஃப்ரெஷ்ஷு அந்த துப்பாக்கி உள்ள அந்த இது வாங்கணும், அந்த குண்டெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ஓகே, இது வந்து முக்கியமான சமாச்சாரம். இது நிறைய பிரான்ச் மேனேஜர்ஸ் வந்து பேங்க்கில் செக்யூரிட்டி கார்டு இருந்து அவுட் சோர்சிங் இல்லாமல் நம்ம சேலரி கொடுத்து பர்சன் அப்பாயின்ட் பண்ணி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரங்கள். ஓகே, ஸோ we will go to the subject now. இப்போ டூயிங் பிஸ்னஸ் என்று சொல்லிட்டேன். இப்போ ஆன்சரரி சர்வீஸ்னால் அது சேஃப் டெபாசிட்டு, சேஃப் கஸ்டடி, கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஒன்று இருக்குது, அதுவும் இப்போ ஆல்ரெடி போயிடுத்து. அட்வைசரி சர்வீசஸ்னு உண்டு, அதுக்கு இன்கம் எல்லாம் ஃபீ பேஸ்டு இன்கம். அப்புறம் டெபாசிட்டரி சர்வீசஸ்னால் இந்த இது டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிறது, அது பேங்க் அஷூரன்ஸ். பேங்க் அஷூரன்ஸ் லைசன்ஸ்னால் எல்ஐசி ப்ராடக்டை சேல் பண்ணுறது, பஜாஜ் அதுன்னு என்னென்ன கம்பெனி இருக்கோ அதெல்லாம் வந்து இது பண்ணி சேல்ஸ் பண்ணால் நம்ம பேங்க் ஒரு இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் ஃபீ பேஸ்டு இன்கம். அப்புறம் ஏஎஸ்பிஏ, அப்புறம் வந்து எல்லா அக்கௌண்ட்டும் ஏஎஸ்பிஏ ஃபெசிலிட்டிஸ் வந்து சில பேங்க் தான் செலக்டட் பேங்க்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம மெம்பராக இருந்தோம்னா என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஷேர்லாம் வந்து எப்படின்னா முந்தியெல்லாம் அந்த வரும்போது நம்ம ஒரு டிராஃப்ட் வாங்கி அந்த ஷேர் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இப்போ அந்த கான்செப்ட் எல்லாமே கிடையாது. அதுக்கு இடையில் வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு டெபாசிட் மாதிரி ஒன்று கொடுக்கணும். அந்த டெபாசிட் செக் மாதிரி இருக்கும், அதை வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க, அது என்கேஷ்மெண்ட்டுக்கு வரும். அது ஜஸ்ட் லைக் எஃப்டி, ஏன்னா அவங்க லூஸ் ஆகக்கூடாது இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு. அதுக்கு எஃப்டி மாதிரியே இருக்கும், அது ஃபார்மில் ரன் ஆகும். அதெல்லாம் இப்போ போயிடுது. இப்போ எப்படின்னா செக்கும் கொடுக்குறதில்ல. இப்போ அதுக்கு பதிலாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து டு தட் எக்ஸ்டென்ட் அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதான் ஏஎஸ்பிஏன்னு சொல்லுவாங்க. அது எல்லா பேங்க்லையும் கிடையாது, செலக்டட் பேங்க் தான் அவங்க அப்ளை பண்ணி வாங்கணும். அது மூலமாக தான் ஷேருக்காக அப்ளை பண்ணுறதுக்கு அது ஏன்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஷேருக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஷேர் ஓப்பனிங்லேருந்து அந்த கம்பெனி வந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் எடுத்துட்டதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 30 டேஸ்க்குள்ளவே அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க. 30 டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டு கிடைக்கும் ஃபண்ட்ஸ், அந்த ஏஎஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருந்தா அது ஒரு பெனிஃபிட். அப்புறம் நெட் பேங்கிங், அது உங்களுக்கு தெரியும், எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஏடிஎம் தெரியும் உங்களுக்கு, கேஷ் டெபாசிட்டர், கேஷ் அக்செப்டாஸ் இருக்குது. இப்போ ஏடிஎம்லேயே வந்து எப்படின்னாக்கா கேஷ் அக்செப்டாஸ் இருக்குது, பாஸ்புக் என்ட்ரி அதிலே இருக்குது. அது அது அந்த ஒரு பிளாட்ஃபார்மே வச்சுருக்காங்க இப்போ, அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங் அப்படின்னு எல்லா பேங்க்லேயுமே இருக்குது, நேஷனல் பேங்க்லேயும் இருக்குது. அதில் எல்லாமே கவுண்டராக இருக்கும். என்ன வேணால் நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். கவுண்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் உள்ள பேங்க்கு யாரும் வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க ஃபாரின் மெத்தடில். ஃபாரின்லாம் எப்படின்னா பேங்க் உள்ளே நுழைஞ்சாலே நீங்கள் ஒரு $1 பணம் கட்டணும். அவங்களும் அதுவும் கேள்வி கேட்டு இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்தால் கூட உங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியும், அக்கௌண்ட்டில் ஒரு $1 டெபிட் பண்ணிட்டு போய்டும். அது மாதிரி இங்கேயும் அதேமாரி தான் சிஸ்டம் இப்போ நார்மலாக. ஏன்னா இப்போ கஸ்டமரை வந்து 1-to-1 பார்த்து பண்ணுறது பேசுகிறது அந்த கான்செப்ட்லாம் போயாச்சு. இல்லை, ஃபோனில் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரிமோட்டாக படுத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லாமே பண்ணுறது, அது இருக்கட்டும். அப்புறம் கியாஸ்க்கு அதெல்லாம் அதில் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட், இப்போ ரீட்டைல் டெபாசிட்டில் டயபெட்டிக் பிராட்டில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஆர்டின்னு சொல்லுவாங்க, மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறது. அதுலேயே வேரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று இருக்குது ஆர்டிலேயே. அதாவது மொதல் மாதம் மட்டும் ஒரு சீட் அமௌண்ட் போட்டு அடுத்தடுத்த மாதம் நீங்கள் 100 ரூபா போட்டு வரீங்க, திடீர்னு அடுத்தடுத்த மாதம் அதை மல்டிபிள் பை 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் வரைக்கும் போடலாம் அப்படின்னு ஒரு ரூல். எல்லாமே சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் அதில்.
அது அந்த மாதிரி கொடுக்கலாம். மெச்சூரிட்டி வேல்யூவே அதில் போய் இருக்காது அந்த பாஸ்புக்கில். ஏன்னாக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாதே. மெச்சூரிட்டி வேல்யூ பாஸ்புக்கில் எதுக்கெல்லாம் இருக்குன்னா, நீங்கள் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆர்டி போட்டிங்கன்னா அதுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட இவ்வளோன்னு கொடுப்பாங்க. இந்த வேரியபிள்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுக்க முடியாது, ஆனால் பாஸ்புக் கொடுப்பாங்க. அப்புறம் கரண்ட் டெபாசிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது பிஸ்னஸ்க்காக ஏற்பட்டது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது லிமிட்டட் ஆப்ரேஷன். அதில் வந்து பிஸ்னஸ் இதெல்லாம் நம்ம அதில் பண்ண முடியாது. சேவிங்ஸ் ஒன்றி தான் பண்ணணுங்கிறது தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன். அதனால தான் கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பிஸ்னஸ் மேனுக்காக உள்ளது. அது இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ணலாம், அது யாரும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டேர்ம் டெபாசிட்டில் வந்து ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸ் இருக்குது. அது ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸ் அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா இருக்குது கையில் பணம். அது வந்து 1 வருஷம் வரைக்கும் எனக்கு தேவைப்படாதுன்னா ஐ கேன் புட் இட் இன் FD. அது மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோ குவார்ட்டர்லியோ ஆஃப் இயர்லியோ இல்லை மந்த்லி இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும், அப்படி பண்ணலாம். சப்போஸ் இல்லை எனக்கு அந்த 1 இயர்க்குள்ளேயே அந்த பணம் எப்போது தேவைப்படும், நான் வந்து எல்ஐடி எடுத்தால் 2% போகும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸ்னு ஒரு டெபாசிட் இருக்குது. அது எப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் ரன் ஆகும். எது வரைக்கும் அதை யூனிட்டாக பண்ணுவாங்க. 1000 ரூபா வச்சுருப்பாங்க, இல்லை மினிமம் 5000 ஒரு யூனிட்டும்பாங்க. 10 யூனிட் கொண்டது 50,000 டெபாசிட்னா நீங்கள் யூனிட் பேஸில் தான் ட்ரா பண்ண முடியும், ஃப்ராக்ஷனாக ட்ரா பண்ண முடியாது. ரிமைனிங் அமௌண்ட் வந்து கண்டினியூ ஆகும் டில் தி மெச்சூரிட்டி டைம். இதுதான் வந்து ஃப்ளெக்ஸி டெபாசிட்னு பேர். ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயுமே அதுவும் இருக்குது இப்போது. அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் வேல் குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னாக்கா 2 வருஷம் 3 வருஷம் மேக்ஸிமமே 10 இயர் வரைக்கும் தான் போடலாம். அதுக்கு மேலே வந்து FD போட முடியாது, ரூலே தான். 10 வருஷம் தான் மேக்ஸிமமே போட முடியும் FD, அதுக்கு மேலே போட முடியாது. அப்போது வந்து அந்த மாதிரி FD போட்டுக்கலாம். FD வந்து CCDயாக போடலாம். CCDனா அதிலே இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகும். எல்லாம் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான், அதே இதுதான் வரும் உங்களுக்கு. அது வந்து மெச்சூரிட்டி டயத்தில் கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்ட்லேயே வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டோட அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டை போட்டுருவாங்க. அங்கே FDயில் மெச்சூரிட்டி அமௌண்ட் அதே அமௌண்ட்டு தான், ஏன்னா வட்டியை நீங்கள் எடுக்க போகிறீங்களே. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், நேற்று கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். நோ ஃப்ரில் அக்கௌண்ட் பேர். அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பேங்கை பற்றியே தெரியாதுங்கிறவங்களுக்கு அவங்கள வந்து மேலே கொண்டு வரதுக்காக அந்த இது பண்ணாங்க. அது வந்து நோ ஃப்ரில் அக்கௌண்ட் பேர். பணமே எல்லாம் பண்ணலாம். ஆனால் பேங்க்லேருந்தே டேரெக்டாக ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட்னு ஒருத்தனை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வில்லேஜுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், வீட்டையே ஏன்னா வில்லேஜில் வந்து டோர் நம்பரே இருக்காது. இப்போது நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுற காலத்தில் ARDP லோன்லாம் கொடுத்துருவோம். அப்போது டெல்லியிலமே பார்த்திங்கன்னானே டோர் நம்பர் இருக்காது, சைன் போர்டே இருக்காது. மற்ற கடைகளில் சைன் போர்டே இருக்காது, அட்ரஸ் இருக்காது. சைன் போர்டு இருக்கும், அட்ரஸ் இருக்காது. நம்பர் என்ன கண்டுபிடிக்க முடியாது. அப்போது வில்லேஜிலலாம் என்ன பண்ணுவோன்னா, இப்போலாம் ARDP லோன் கொடுக்குற போது என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் போட்டு இன்டர்வியூ பண்ணுவோம் பேங்க்கில். IRDP பெனிஃபிஷியர்ஸ்லாம் நம்ம வர சொல்லுவோம். ஏன்னா அட்ரஸ் அசைன் பண்ணுறது. அந்த கார்டு எடுத்துன்னு வான்னு சொல்லுவோம். ஏன் அந்த கார்டு எடுத்துன்னு வான்னா, அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்தாக்கா ஓகே, அவங்க அந்த கார்டு கொண்டு தான் இன்டர்வியூ பண்ணிக்குவாங்க, நமக்கு ஒரு அத்தாட்சி வேணும் ஃப்யூச்சர்லங்கிறதுக்காக. ஸோ அது எதுக்கு சொல்லணும்னா, இப்போ அந்த பேங்க் கரஸ்பாண்டண்ட்டே அந்த ஏரியாவுக்கு போவாங்க, பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட் கான்செப்ட் தான். அது பேங்க் கரஸ்பாண்டன்ட்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து ஏஜென்ட், அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேங்க்கே அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட செக்யூரிட்டி டெபாசிட்லாம் வாங்கி தான் லீகலாக நடக்கும். அது அவங்க ஒரு அமௌண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 50,000 எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை 20,000 அந்த லிமிட் பிரகாரம் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே கொடுப்பாங்க. திருப்பி கேஷ் அவங்க கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, அதையும் வாங்கிட்டு இங்கே திருப்பி கொடுக்கணும். சரியா, அதுதான். அப்புறம் ஸ்மால் அக்கௌண்ட், நோ ஃப்ரில் அக்கௌண்ட் ஒன்றும் கிடையாது. ஸ்மால் அக்கௌண்ட்ங்கிறது கொஞ்சம் ஆப்ரேஷன் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா, 50,000க்கு மேலே ட்ரான்சாக்ஷன்லாம் போயிடுச்சுன்னா ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெகுலர் KYC வாங்கணும்னு இருக்கிறதுக்கு. பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், நோ ஃப்ரில் அக்கௌண்ட் இதுக்கும். அப்புறம் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நார்மல் அக்கௌண்ட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் KYC, செக் புக்கு அதெல்லாமே உண்டு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போது அசட் ப்ராடக்ட் போய்டும். அசட் ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹவுசிங் லோன் இருக்குது, நார்மலாக உள்ள ப்ரையாரிட்டி செக்டரில் வருது. NRI, ரெசிடென்ட் இண்டியன் எல்லாருக்குமே உண்டு, ஹவுசிங் லோன் வந்து கொடுப்பாங்க. ஆட்டோ லோன்ஸ், 2 வீலர் 3 வீலர் 4 வீலர், பஸ்ஸு, லாரி, ட்ரக்கு, டேங்கர்ஸு, டிராக்டர், மினி வேன் இதெல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் ரிக் யூனிட்ஸு, எக்ஸாவேட்டர்ஸ், JCB, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கும் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் தான் நான் சொன்னேன், JCB இதுக்கெல்லாம் வந்து டெஃபர்டு பேமெண்ட் கேரண்டியாக கொடுத்துருவாங்க. கேஷாக கொடுத்து இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது கன்சியூமர் லோன், டிவி, ஃப்ரிட்ஜு, AC, கம்ப்யூட்டர், அப்புறம் வீட்டில் உள்ள பொருள்கள், ஃபர்னிச்சர் வாங்குறது, அதுக்கெல்லாம். பர்சனல் லோன்னா க்ளீன் லோன் டு மீட் தி டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ், மேரேஜ் இதெல்லாம் வந்து சேலரி கிளாஸுக்கு கொடுப்பாங்க. பிஸ்னஸ் கிளாஸுக்கு செக்யூரிட்டி லோனாக கொடுப்பாங்க. அப்புறம் எஜுகேஷன் லோன் போத் இந்தியா அண்ட் அப்ராட் இருக்குது, ஃபாரினுக்கும் இருக்குது. நம்ம அந்த சப்ஜெக்ட் வரும்போது என்ன அமௌண்ட்டு அந்த லிமிட்லாம் நான் சொல்கிறேன். இந்தியாவில் உண்டு, செக்யூரிட்டி கிடையாது, அதுக்கு மேக்ஸிமம் செக்யூரிட்டி கிடையாது. இப்போ ஹையர் எஜுகேஷன்ஸுக்கும் இருக்குது.
அப்புறம் ட்ரேட் ரிலேட்டட் லோன் எம்எஸ்எம்இ, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால் அந்த ஸ்டார்ட் அப்பு அதெல்லாம் அந்த நிறைய நான் நடத்தியிருக்கேன். அந்த தெருவோர வியாபாரிகளுக்கு உள்ள கடன்கள் அதுக்கெல்லாம் 50,000 வரைக்கும் மானியம் இருக்குது. ஸ்டார்ட் அப்புக்கும் மானியம் இருக்குது. அப் டு 20 கோடி வரைக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு லோனு. அதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இயில் வரும். அக்ரிகல்ச்சர் லோனு ஆஸ் யூஷுவல் அது டைப் இது அது வந்து அந்த ரீபேமெண்ட்டு அந்த கிராப்பு தான், அது கைப்பத்திகேஷன். அது என்ன ஹெக்டேர் எத்தனை இருக்குது, என்ன பயிர்றாங்க, என்ன அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் கிரெடிட் கார்டும் நார்மலாக எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. அதுக்கு இப்போல்லாம் ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் கன்வர்ஷன் தான் நம்ம அந்த லாஸ்ட் எபிசோடில் பேசினோம். ஓகே. அப்புறம் ஃபண்ட் அண்ட் நான் ஃபண்ட் பேஸ்டு பிஸ்னஸ். ஃபண்ட் பேஸ்டு பிஸ்னஸில் என்ன இருக்குது அப்படின்னா டேர்ம் லோன்னா எங்கே அப்படிங்கிறத மிஷினரி நான் அதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் அதில் வந்து ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ் அது லாஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை எப்படி டிட்டர்மின் பண்ணுறது, டேண்டன் கமிட்டி என்ன எப்படி கொடுக்குன்னு பார்த்தாச்சு. பில் டிஸ்கவுண்டிங் அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அதெல்லாம் எல்லாமே இப்போ இந்த ஆன்லைனில் போனதால பில் டிஸ்கவுண்டிங் கான்செப்ட்டு, செக்கு கலெக்ஷன் பண்ணுறது, செக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. சும்மா தியரிட்டிக்கலாக நம்ம படிச்சுக்கலாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் எக்ஸ்போர்ட் கிரெடிட் இருக்குது, ப்ரீ ஷிப்மெண்ட், போஸ்ட் ஷிப்மெண்ட். அது யூ ஹேவ் டு கிவ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட்னா என்ன, போஸ்ட் ஷிப்மெண்ட் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம எப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு லைசன்ஸு ஐஇசி கோடு வாங்கணும். எக்ஸ்போர்ட் அது வந்து டைரக்டரேட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு இருக்குது. அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. டிஜிஎஃப்டி டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு இருக்குது. அது ஆன்லைனில் வாங்கணும். அது தனியாக ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று போட்டிருக்கேன். அது பப்ளிஷ் ஆனால் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐஇசி கோடு வாங்கணும், எக்ஸ்போர்ட் கிரெடிட் கோடு ஒன்று வாங்கணும், ஏடி கோடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அது 14 டிஜிட் கோடு ஆர்பிஐலேருந்து வாங்கணும். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஆத்தரைஸ்டு பேங்க் ஏடி மூலமாகவே கொடுக்குறாங்க. அதுலேயே நிறைய கமிஷன்ஸ் வருது. நிறைய பேங்க் அதையும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் செக்டர் பேங்க், HDFC, கொட்டக்கு, அந்த மாதிரி ஆக்சிஸு, அந்த பேங்க்லாம் வந்து ஏடி கோடு கொடுக்குறதுக்குன்னு இருக்குது. ஏடி கோடு எதுக்கு அப்படின்னா அந்த 14 டிஜிட்ஸ் கோடு வாங்கணும் கம்பல்சரி. அப்போ தான் வந்து நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீஸை எந்த போர்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் அதில் வரும். அது கஸ்டம்ஸுக்காக உள்ளது. 14 டிஜிட் கோடு எக்ஸ்போர்ட் கோடுன்னு முன்னாடி சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் கோடுன்னு. ஸோ இந்த 2 கோடு வேணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு. அதை நம்ம வில் சி அந்த கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷிப்மெண்ட். அப்புறம் நான் ஃபண்ட் பேஸ்டு ஆல்ரெடி நடத்தினது தான். பேங்க் கேரண்டி, பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி, பிட் பாண்டு, டெஃபர்டு பேமெண்ட் கேரண்டி ஆல்ரெடி நடத்திட்டோம். அப்புறம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குது, லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒன்று இருக்குது. லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்டுங்கிறது சும்மா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் எப்படின்னாக்கா சால்வன்சி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த எலக்ட்ரிஷியன்லாம் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா பேங்க்லேருந்து ஒரு சால்வன்சி வாங்கிட்டு வாங்க. சால்வன்சி என்ன ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லேருந்து டெபாசிட் இதெல்லாம் இருந்ததுன்னா டு தட் எக்ஸ்ட் நம்ம இந்த அளவு வரைக்கும் சால்வன் கொடுக்கலாம். அது ஒன்றும் லைபிலிட்டி ஒன்றும் கிடையாது. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் அது மாதிரி ஒரு சால்வன்சி கேட்பாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டு, இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சால்வன்சி சர்டிஃபிகேட்னு பேர். அதுவும் கம்ஸ் அண்டர் வே ஆஃப் கேரண்டி தான். அதுக்கு கமிஷன் உண்டு, அதுவும் டியூ டேட் உண்டு. அதுக்கு ஒன்றும் கமிட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. அது வந்து ரிவோக் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா கொடுப்போம், அவ்வளோதான், ஒரு சேஃப்டிக்கு அவ்வளோதான். ஓகே. அப்புறம் இன்லேண்ட் எல்சி இருக்குது, ஃபாரின் எல்சி இருக்குது. அதுவும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்புறம் வேல்யூ ஆடட் சர்வீஸ்னால் கேஷ் மேனேஜ் சர்வீஸ், வெண்டார் ஃபைனான்சிங், கார்ப்பரேட் சேலரி. இப்போ கார்ப்பரேட்டில் உள்ள நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்க சேலரி அக்கௌண்ட்டை இப்போ கன்வெர்ஸ் பண்ணுறது, சேனல் ஃபைனான்சிங், ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, அப்புறம் ஃபாரெக்ஸ் டீலிங்ஸு இதெல்லாம் வந்து அதில் வரும். அப்புறம் டெரிவேட்டிவ் மார்க்கெட், அதை மணி மார்க்கெட்டு, டேக்ஸ் கலெக்ஷன்ஸு அதெல்லாம் அது வரும். சாவரின் பாண்ட்ஸு, என்ஆர்ஐ, ஃபாரெக்ஸ் இதெல்லாம். அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், பேமெண்ட் கேட்வே, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, கார்ப்பரேட் இன்டர்நெட் பேங்கிங், டோர் டு டோர் பேங்கிங், ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கலெக்ஷன், அது ஆன்லைனில், ஐஆர்டிசி டிக்கெட் புக்கிங், டிடிஹெச், மொபைல் சார்ஜிங் இதெல்லாம் வந்து ஆன்சிலரி சர்வீசஸில் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேங்க்கும் இப்போ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ஆக்மெண்டிங் த லெண்டிங் போர்ட்ஃபோலியோ ஆல்சோ டைவர்சிஃபை த போர்ட்ஃபோலியோ இஸ் குவைட் ப்ராட் நேச்சர். மல்டிபிள் ப்ராடக்ட், டெபாசிட்ஸு, கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, செக்யூரிட்டிஸு எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் மல்டிபிள் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், கால் சென்டர் வச்சுருக்காங்க, பிரான்ச்சு, த்ரூ இன்டர்நெட்டு, கியாஸ்க்கு, மல்டிபிள் கஸ்டமர் குரூப்பு, ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, கார்ப்பரேட் அது மாதிரி. ஸோ இதெல்லாமும் வந்து நடக்குது. இப்போ லேர்ம்ஸ்னு ஒன்று வந்தது. இது எல்லாருக்குமே தெரியும், எல்பிஜின்னு சொல்லுவாங்க. இது 1990 லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் தான் அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த கன்வர்ஷன் இதெல்லாமே கிடச்சிது. எல்லாமே லிபரலைஸ் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இப்போது எல்லாமே அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, டெலிஃபோன்லாம் எல்லாம் வந்து மொனாப்பலியாக இருந்தது. பிஎன்டி, போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் அவங்க தான் கஸ்டடியில் இருந்தது. அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்தது.
அப்புறம் வந்து அதில் வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவாக ஐயிங் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த எக்கானமி என்ஹான்சிங் இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ் வேணுங்கிறதுக்காக ரிமூவ் த ரிஜிடிட்டி வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இந்தியன் எக்கானமி. ரிஜிடிட்டினா ஒரே ஒருத்தவங்க பண்ணுறது ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் லம்ஸில். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் காம்படிஷன் நம்ம வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி அதனால தான் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் ஃபாரின் ட்ரேட் வித் அதர் கண்ட்ரி ரெகுலேட்டட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணுறோம். என்ஹான்சிங் ஃபாரின் கேபிட்டல் டெக்னாலஜி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 4% லெஸ் தேன் 4% நம்ம தான் இருக்குது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்தியானுடைய இது கான்ட்ரிபியூஷன். ஓகே. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுனா யார் ஓப்பன் பண்ணலாம்? இந்த லுனாட்டிக் ட்ரங்கார்டு அவங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே. ட்ரங்கார்டுனா ஒரு குடிச்சிட்டு ஒரு நிதானம் இல்லாதவங்க ஓப்பன் பண்ண முடியாது. அன்சவுண்ட் நேச்சர் அவங்க வந்து தே ஆர் நாட் அலோட் டு ஓப்பன். பிளைண்டு பர்சன், இல்லிட்ரேட் மைனர் ஓப்பனாக. இல்லிட்ரேட் அப்படின்னா எழுத படிக்க தெரியாது, அவ்வளோதான். ஐ மீன் படிக்க தெரியும், ஐ மீன் கையெழுத்து போட தெரியாது, அதுதான் இல்லிட்ரேட்மாங்க. அவங்களும் ஓப்பன் பண்ணலாம். பிளைண்டு பர்சன் ஓப்பன் பண்ணலாம். ஓகே. அப்புறம் எனி இண்டிவிஜுவல் ஹச்யூஎஃப் நேற்று டிஸ்கஸ் பண்ணதில் இண்டிவிஜுவல் ஃபேமிலி போட் ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட் இண்டியன், அப்புறம் ரோட்டரி லைன்ஸு சப்சிடி கவர்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட்லாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான் இருக்குது. அதேமாதிரி ரோட்டரி கிளப்பு எது சேரிட்டபிள் நேச்சரோ அதெல்லாம் பண்ணலாம். நான் சேரிட்டபிள் நேச்சர் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது, கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் ட்ரஸ்ட்டு கிளப்பு அசோசியேஷன் அதெல்லாம் வந்து சேரிட்டபிள் நேச்சர் அவங்கெல்லாம் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது பர்பஸ் வந்து சேவிங்ஸு லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன். கேஒய்சி வந்து ஆஸ் யூஷுவல் தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய எபிசோடில். பேன் முக்கியம், அந்த 2 ஃபோட்டோ முக்கியம், அதுக்கப்புறம் 6 ஓவிடியில் ஏதாவது ஒன்று முக்கியம். ஓகே. அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, ஐடி கார்டு இஷ்யூ பை த கவர்மெண்ட்டு. இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னு இருக்குது, MGNREGP அந்த கார்டு. அப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு இதெல்லாம் ஐடி தான், ஏன்னா அட்ரஸ் இருக்காது அதில். ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்லாம் வேலிடாக இருக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போது டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் டு ஓப்பன் வேரியஸ் டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக பார்த்துடலாம். இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னாக்கா 2 ஃபோட்டோ, ஒரு பேனு, ஐ மீன் இது அதுக்கு கீழே அந்த 6 ஓவிடியில் 1. அதுக்கடுத்து ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்னா நான் நேற்று எபிசோடில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. வந்து இந்த முனிசிபல்லையோ அல்லது கார்பரேஷன்லேயோ அல்லது கிராம பஞ்சாயத்துலேயோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஒரு லைசன்ஸ் மாதிரி தருவாங்க. இட் இஸ் நாட் ஏ லைசன்ஸு, ஒரு சர்டிஃபிகேட்டு. அது வேலிடிட்டி பீரியட் உண்டு, என்றும் 16 கிடையாது அது. அப்புறம் வந்து சப்ஜெக்ட் டு ரிவ்யூ அது இருக்குது. அது வாங்கணும், ஒரு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு கேஒய்சி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் பேங்க்கில். அது வந்து ப்ரொப்ரைட்டராக ஓப்பன் பண்ணால் இப்போது கேசவன் அண்ட் கோ ஸ்ரீராம் இஸ் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா அந்த கேசவன் அண்ட் கோ பேரில் அது அந்த லைசன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பேங்க்கில் ப்ரொடியூஸ் பண்ணி வித் கேஒய்சி கொடுக்கணும். பார்ட்னர்ஷிப்னால் இதே தான். பார்ட்னர்ஷிப் எல்எல்பியும் இருக்குது, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னாக்கா அது ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது, 12 வருஷம் 15 வருஷம் ஆகிடுது. அது எல்எல்பினா பார்ட்னர்ஷிப் லிமிட்டட். நார்மலாக அதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து அதில் எப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப்னாக்கா யார் இருந்தாலும் அவங்க எல்லோரும் லைபிள், ஜாயின்ட்லி அண்ட் செவரலி லைபிள். பட் எல்எல்பியில் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் தான். இப்போ யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணால் அவங்க மட்டும்தான் அது இதாகுமே தவிர அந்த லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை வந்து அஃபெக்ட் ஆகாது. அது நத்திங் பட் ஆர்ஓசியில் ரெஜிஸ்டர் பண்ணோம், கம்பெனி மாதிரியே தான் அது. அது வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் அட்வான்ஸ். அது எல்எல்பி கம்பெனி அட்வான்ஸ் தான் பெஸ்ட்டு. மற்றபடி ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட்டு, ரிஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப்னால் ஓகே. இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம், வசூல் பண்ணுறது, மானிட்டரிங் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, ஏன்னா எம்எஸ்சிஎம்இல அதுதான் வரும். அப்புறம் ஓவிடி தான். அப்புறம் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் வந்து மெமோரண்டம் ஆர்டிக்கல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன் முக்கியம். அதுக்கும் ரெசல்யூஷன் வேணும், ட்ரஸ்ட்டுக்கும் ரெசல்யூஷன் வேணும், கிளப் அசோசியேஷனுக்கும் ரெசல்யூஷன் வேணும். ஓகே. அப்புறம் இந்த ஓவிடி ஆப்ரேட்டிங் பர்சனுக்கு தான் வாங்கணும். அது மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து ட்ரஸ்ட்டு டீடு வாங்கணும். அதில் உள்ள பிரகாரம் தான் எல்லாமே அந்த வாங்கணும். எல்லாத்துக்குமே செப்பரேட் அப்ளிகேஷன் இருக்குது பேங்க்கில். அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணோம். ஹச்யூஎஃப்க்கும் அதேமாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அசோசியேஷன் கிளப்புக்கும் பைலாசஸ் அசோசியேஷன் கொடுக்கணும், ரெசல்யூஷன் கொடுக்கணும். அந்த யார் ஆப்ரேட்டிங் அதோ அவங்க வந்து அவங்களுடைய 2 ஃபோட்டோ, அப்புறம் அவங்களுடைய அந்த இது அந்த 6 ஓவிடியில் ஏதாவது ஒன்று அது கொடுக்கணும். சரியா? இது வந்து முக்கியம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இண்டிவிஜுவல், ஜாயிண்ட்டு, எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர் எப்படி வேணால் ஓப்பன் பண்ணலாம்.
ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் ஓப்பன் ஆகும், 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் க்ளோஸ் ஆகும். பணம் எடுக்கணுனாலும் 2 பேரும் கையெழுத்து பண்ணணும். எதிரார் சர்வைவரில் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாக்க யார் வேணாலும் எப்போ 2 பேரில் யார் வேணாலும் பணம் எடுக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கும் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டால் போதும், 2 பேர் தேவையில்லை. ஆனால் சில பேங்க்கில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நாட் நெசசரி. அதான் என்ன கான்செப்டே எதிரார் சர்வைவர் தானே, டெபாசிட்டுக்கும் அது மாதிரி தான். ஆனால் இன்பிட்வீன் டெபாசிட்டுங்கிறது கான்ட்ராக்ட், இன்பிட்வீன்ங்கிற போது 2 பேரும் கையெழுத்து பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் க்ளோஷரும் ஓப்பனிங் 2 பேரும் கையெழுத்து பண்ணணும். ஆனால் வித்ட்ராயல் பணம் எடுக்கிறதுக்கெலாம் ஒருத்தர் போடணும். இதில் ப்ரீ க்ளோஷர் பண்ணிங்கன்னா எப்படியே 2 பேரும் கையெழுத்து பண்ணணும். ஃபார்மர் சர்வைவரில் ஃபார்மர் மட்டும் வரும். ஆஸ் லாங் அஸ் ஃபார்மர் இஸ் அலைவ் அவர் தான் ஆப்ரேட் பண்ணுவார். அவர் போன பண்ண தான் சர்வைவர். நாமினேஷன் தான் சொல்லிட்டேன். இப்போ நாமினேஷன் இப்போ 1 அளவுடன் இருக்குது கிடையாது. இது முன்னாடி உள்ள ஸ்லைடு. இப்போ 4 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதில் சக்ஸஸிவ் நாமினேஷன் இருக்குது, சைமல்டேனியஸ் நாமினேஷன் 2 இது இருக்குது. இது 2025 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டை. இது எஃபெக்ட் ஃப்ரம் 1 நவம்பர் 2025. மைனர் ஓப்பன் பண்ணலாம் அப் டு ஏஜ் ஆஃப் 17. கார்டியன் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸு, செக் புக்கு, ஏடிஎம் கார்டு அந்த கான்செப்ட்லாம் இருக்குது. அது பிரகாரம் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் ஆல்சோ ஓப்பன் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கும் தனியாக ஃபார்ம் இருக்குது, ஃபில்அப் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இது கொடுக்க மாட்டாங்க, செக் புக்கெல்லாம் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ்க்கு. இது ஏடிஎம் கொடுத்துருவாங்க கார்டு. அப்புறம் ஏஎம்எல் மானிட்டரிங் ஒரு அக்கௌண்ட் வில் பி தேர். எல்லாத்துக்கும் ஏஎம்எல் உண்டு சார். எல்லா அக்கௌண்ட்டும் ரிப்போர்ட்டிங் இருக்குது. எல்லாமே சிஸ்டம் தான் கேட்ச் பண்ணுறது. அதில் ஒரு அன்ஹெல்த்தியாக பணம் வருது போகிறதுனா இதுக்கெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அது மீடியம் ரிஸ்க்கா, ஸ்மால் ரிஸ்க்கா, ஹை ரிஸ்க்கா அப்படிங்கலாம் பார்ப்பாங்க. அதுக்கு 3 கேட்டகரி இருக்குது. அது நம்ம பின்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 0 பேலன்ஸு. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் த ஆர்பிஐ கிடையாது டிஸ்கிரிப்ஷன். முன்னாடி ஆர்பிஐ தான் சேவிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தது. இப்போ என்ன அப்படின்னா அந்தந்த பேங்க் அவங்களே டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் கேஸ் லாஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ அதெல்லாமே யாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா செக்கு கொடுத்து பேங்க்கில் பணம் வாங்கி பண்ணுற கான்செப்டெல்லாம் போயிடுத்து. இப்போது இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேயிங் பேங்க் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கலெக்டிங் பேங்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ப்ரொடெக்ஷன் என்ன கிடைக்கிறதுனா 131 ஆஃப் த என்ஐ ஆக்ட். 131ங்கிறதே ஒரு ப்ரொடெக்ஷன் பேங்க். அதாவது ஆக்டிங் குட் ஃபைட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் இன் குட் ஃபைட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு, அந்த கையெழுத்து ஃபோர்ஜரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 131 செக்ஷனில் பேங்க் கேன் எஸ்கேப். எப்படின்னா ரொம்ப வேரியேஷன். எல்லாருமே கையெழுத்து இப்போ ஒன்று போட்டு தான் அடுத்த செகண்ட் பட்டில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ அது இந்த 131 செக்ஷனில் பேங்கர் வில் கெட் த ப்ரொடெக்ஷன். அதுக்கு அப்புறம் ஃபோர்ஜரி சிக்னேச்சருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. டூ நாட் ஹேவ் எனி ப்ரொடெக்ஷன். 131 சிக்னேச்சர் இஸ் ஃபோர்ஜரி. அப்புறம் செக்ஷன் 89 இருக்குது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில். அது ப்ரொடெக்ஷன் டு பேயிங் பேங்கர். இப்போ செக் ஹஸ் பீன் மெட்டீரியலி ஆல்டர்ட் பட் டஸ் நாட் அப்பியர் டு ஹவ் பீன் ஸோ ஆல்டர்ட். If payment was made in according to the apparent tenor of thereof at the time of payment otherwise in due course. அப்போ இந்த 89 gives protection to the paying banker. அப்புறம் செக்ஷன் 85 என்ன சொல்கிறதுனா என்டார்ஸ்மெண்ட், செக்கை என்டார்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறது. செக்ஷன் 128 என்ன பண்ணுறதுனா கிராஸ் செக்கை பற்றி சொல்கிறது. கிராஸ் செக்குனாக்க அதில் ஸ்பெஷல் கிராஸிங் இருக்குது. ஒரு செக்கு கிராஸ் ஆகியிருந்தாலே அதை த்ரூ அக்கௌண்ட் மூலமாக தான் வரணும். அக்கௌண்ட் பேயின்னு போடணும். அக்கௌண்ட் பே கிராஸிங் இதில் கிடையாது. 2 ட்ராவல்ஸ் லைன் எடுத்துனாலே த்ரூ அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ணோம். ஓவர் கவுண்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கான்செப்ட்லாம் எடுத்துருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்பெஷல் கிராஸிங்னு இருக்குது. ஸ்பெஷல் கிராஸிங் அப்படின்னா ஒரு பேங்க்கே போட்டு கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க் மூலமாக கலெக்ஷனுக்கு வந்திருந்தால் தான் நீங்கள் அந்த செக்கை பாஸ் பண்ணணும். இல்லை அந்த பேங்க்கில் டேரெக்டாக போகணும். வேறு பேங்க்லேருந்து இது போனால் என்டார்ஸ்மெண்ட் பின்னாடி இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாக்கா நீங்கள் அதை பாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பர்டிகுலர்லி ஸ்பெஷலி கிராஸ் டு பேங்க். ஓகே, அது ஸ்பெஷல் கிராஸிங்னு பேர். அப்புறம் கலெக்டிங் பேங்கர். கலெக்டிங் பேங்கருக்கு என்ன டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கேஒய்சி ஆக்டர் இன் குட் ஃபைத் வித்தவுட் நெக்லிஜென்ஸாக இருக்கணும். அது ஹீ ஷுட் ரிசீவ் பேமெண்ட் ஃபார் கஸ்டமராக இருக்கணும். த செக் ஷுட் பி கிராஸ்டு ஜெனரலி ஆர் ஸ்பெசிஃபிக்கலி அவங்க பேரில் இருக்கணும். ஓகே. அதுக்கடுத்து கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. செக்ஷன் 124 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஃபைன் பண்ணுறது என்ன சொல்கிறதுனா a contract by which one party promises to save the other party from loss caused to him by the conduct of the promisor himself or by the conduct of any other person is called a contract of indemnity. எல்ஐசி பாலிசியெல்லாம் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி தான். ஓகே, அதுதான் எல்ஐசி பாலிசி தான் எக்ஸாம்பிள். அதுக்கு பேர் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. எல்ஐசி பாலிசி இது அடுத்ததில் சொல்கிறேன். டெபாசிட்னா என்ன, லீனு, பைலர், பைலே, அந்த இதெல்லாம் செப்பரேட்டாக வி வில் டீல் வித் தட்.
இண்டெம்னிட்டிஸ்னா சேவ் த லாஸஸ் ஃப்ரம் 124 125 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 தான் அதை டிஃபைன் பண்ணுறது. இண்டெம்னிட்டிக்கு அண்ட் கேரண்டிக்கு வித்தியாசம் இருக்குது. கேரண்டி அப்படின்னா நம்ம பேங்க் வந்து கொடுக்குறது பண்ணுறது. இண்டெம்னிட்டி அப்படின்னா லாஸ் ஆன பொருளுக்காக கொடுக்குறது. இன்கேஸ் ஒரிஜினல் கிடச்சதுன்னா நான் வந்துங்க தான் லைபிள் அது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முந்தியெல்லாம் ஒரு டிராஃப்ட் வாங்கிட்டு போவாங்க, தொலைஞ்சு போய்டும், இண்டெம்னிட்டி வாங்கிட்டு கொடுப்பாங்க. இப்போது இண்டெம்னிட்டிங் வந்து ஃபோர்ஸில் இருக்குது, பேங்க் அதிகமாக அது யூஸ் ஆகிறதில்ல. அப்போ அந்த இண்டெம்னிட்டி பாண்டை கொடுத்து தான் வந்து பண்ணுவாங்க. இப்போவுமே இருக்குது, ஒரு சிலதுக்கு இருக்குது. தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இண்டெம்னிட்டி கொடுக்குறது. இண்டெம்னிட்டினா ஒன்றும் இல்லை, நான் வந்து பேங்க்கை வந்து சேவ் பண்ணுவேன், இன்கேஸ் ஒரிஜினல் கிடச்சிட்டாலும் நான் தான் பொறுப்பு, அதனால் அந்த டூப்ளிகேட் கிடச்சி வேறு ஏதாவது என்கேஷ் பண்ணி போனாலும் அந்த பணத்துக்கு நான் தான் ஜவாப்தாரின்னு சொல்கிறது தான் இண்டெம்னிட்டி பாண்ட். அது கொடுப்பாங்க. அதில் வந்து 2 பேர் இருப்பாங்க. இப்போ இண்டெம்னிட்டியில் வந்து 2 பேர் இருப்பாங்க. கேரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க, பேங்க், அப்ளிகேண்ட், பெனிஃபிஷியரி. இண்டெம்னிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டி, கேரண்டியை பொறுத்த வரைக்கும் 3. இது நார்மலாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டிங் திஸ் இஸ் ரெகுலர் கொஸ்டின் இந்த இன்டர்வியூ. அப்புறம் வந்து ரெக்கரிங் டெபாசிட், அக்கௌண்ட் ஓப்பனிங், கேஒய்சி, ஓஏடி தான். எவ்ரி மந்த் 11th வந்து 100 ரூபானா அந்த 11th அன்றைக்கே பே பண்ணணும். பீரியடு 1 year to 10 year. அதான் நான் அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லிவிட்டேன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், ஈஸியட் மேண்டேட் கொடுக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுன்னு. மெச்சூரிட்டி அமௌண்ட் பில்ட் அண்ட் டியூ டேட்டு. மெச்சூரிட்டி அமௌண்ட் டியூ டேட் வில் பி மென்ஷன் இந்த பாஸ்புக்கு. அப்புறம் லோன் கேன் பி ரைஸ்டு அகேன்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ். அன்றைக்கி தேதிக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ அது சொல்ல மறந்து போயிட்டேன். அந்த ஆர்டிக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆர்டிக்கும் பாஸ்புக் கொண்டு கொடுக்கணும். அன்றைக்கி தேதிக்கு செக் பண்ணுவாங்க என்ன பேலன்ஸ் இருக்குன்னு வித் இன்ட்ரெஸ்ட்டோட. அதுக்கு 75% லோன் கிடைக்கும். ஆனால் 2% ஓவர் த ரேட்டு நீங்கள் தரணும். ப்ரீ க்ளோஷரும் பண்ணலாம், -1%. அதாவது அந்த எத்தனை நாளைக்கு பேங்க்கில் அந்த டெபாசிட் இருந்திருக்கோ அத்தனை நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் மைனஸ் கிடைக்கும், கான்ட்ராக்ட் ரேட் கிடைக்காது. அப்புறம் டியூ டேட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் டெபாசிட் நாட் க்ளோஸ்டு அது ரிமைனிங். அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் 1% கொடுக்குறாங்க. இப்போ சூப்பர் சீனியர் சிட்டிசன் கூட ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அப்புறம் வேரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. அது வந்து செலக்டர்ஸ் தான் நான் சொல்லிட்டேன், அந்த ஆர்டி தான். அது ஆர்டி, கேஒய்சி எல்லாமே அதே சேம் கேஒய்சி பிரின்சிபல் தான். ஃபஸ்ட்டு வந்து சீட் அமௌண்ட்டுன்னு பேர். அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஆஃப் அமௌண்ட்டு. டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டும்பாங்க, இதில் சீட் அமௌண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டு, அதுவும் 1 to 10 years தான். இது இண்டிவிஜுவல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வில் நாட் பி மென்ஷன், ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் தெரியாது இல்லையா, வேரியபிள் இல்லை, நீங்கள் என்ன கட்டுறீங்க தெரியாது. அதனால் ப்ரீ க்ளோஷர் அதுலேயும் உண்டு, அதுலேயும் எல்ஏடி உண்டு. ஓகே. அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ணலாம்? இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, இஆர்எஸ், எஃப்ஆர்எஸ், ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன், பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, ட்ரஸ்ட்டு, HUF, சொசைட்டி, கிளப்பு, அசோசியேஷன், இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பனிங்க்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ரெசல்யூஷன் வேணும். அப்புறம் 2 OVD வேணும், பேன் வேணும். பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் டீடு வேணும். எல்எல்பினா எல்எல்பி அக்ரிமெண்ட் வேணும். கம்பெனிஸ்னாக்கா ஏஓஏ, எம்ஓஏ வேணும், யார் டேரக்டர்ஸ் கைது போகிறாங்க வேணும். அப்புறம் அதனுடைய ரெசல்யூஷன் வேணும், ஓப்பனிங் அண்ட் இதெல்லாம் அதுக்கு வந்து இடம்பெறும். அப்புறம் ட்ரஸ்ட் டீடு, ஓவிடி, அதுவும் அதேமாதிரி தான். ரிஜிஸ்டர்ட் டெஸ்ட், நான் ரிஜிஸ்டர்ட் டெஸ்ட்லாம் இருக்குது, அதுக்கும் டீடு வேணும். அது யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஓவிடி வேணும். சொசைட்டினா அசோசியேஷனாக்கா பைலாஸ் அசோசியேஷன் வேணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுமாரி என்ன இல்லைங்க இதுக்கோ அதான் கிடைக்கும். அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ வேணால் பண்ணலாம் நீங்கள். ஆனால் உங்களுடைய வரவு செலவு திறனுக்கு முன்னாடி வேறு பணம் வந்துன்னா ஏஎம்எல்ல மாட்டிக்கும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பார்த்துங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் தான் லயபிலிட்டி ப்ராடக்ட்டு. எப்படி ஓப்பனிங் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அதே தான். எதிராக சர்வேவர் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். டெத்து அப்புறம் வந்து அண்டர்டேக்கிங் லெட்டரே நீங்கள் கொடுத்துடலாம். எதிராக சர்வேவரில் டெத் ஆஃப் த ஏதர் போய்ட்டுனா டஸ் நாட் ஸ்டொக்கையர் நாமினி அப்படின்னா நீங்கள் நாமினிக்கு லெட்டர் கொடுக்கணும். நாமினி வேண்டாலும் லெட்டர் கொடுக்கணும், கம்பல்சரி கிடையாது, லெட்டர் கொடுக்கணும். அப்புறம் ப்ரீ க்ளோஷர் 1% அதில் எல்ஏடி வந்து அவைல் பண்ணலாம். எப்போவுமே நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க்கில் இருக்கணும், அப்புறம் தான் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா கூட ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கன்ஸ்டியூண்ட்டாக இல்லாமல் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குது ஆர்பிஐயில். ஸோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் கம்பல்சரியாக. இல்லை சார் நான் அந்த பேங்க்கில் எல்லாம் ஓடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வச்சுக்க முடியாது. எனக்கு அதுமாதிரி இருக்குது. அதிலே வந்து ஆர்பிஐ இன்னொன்று என்ன சொல்கிறது அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நிறைய மோர் தென் 1 மல்டிபிள் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஓசிசி வச்சுன்னா அங்கே பண்ணிட்டே இருப்பாங்க, செக்கெல்லாம் கொண்டு போய் இங்கே போட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் வெவ்வேறு பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறத வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கு, ஃபெசிலிட்டிஸ் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு. அது மாதிரி இருக்குது ஓப்பனிங்லேயே. ஓகே. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு 1% கிடைக்கும். பல்க் டெபாசிட்டு அது பேங்க் வந்து வாங்குவாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் உண்டு. டேக்ஸ் கேவர் ஸ்கீம் இருக்குது. ஏடிசியில் வந்து ஐடி ஆக்டில்
எப்படியாவே போடலாம். டேக்ஸர் வந்து 5 இயர்ஸ்க்கும் அந்த பீரியட் என்ன கொடுக்குறாங்களோ அந்த பீரியடுக்கு நீங்கள் எடுக்க முடியாது, வட்டியும் வாங்க முடியாது, மெச்சூரிட்டி ஆகும். அதான் அதில் லோன்லாம் கிடைக்காது. ஓகே. அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதுக்கும் அதே தான். 1 to 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ROI இருக்குது, அந்த அப்ளிகபிள் ROI கிடைக்கும். அதுவும் LID வாங்கலாம், ப்ரீ க்ளோஷர் பண்ணலாம், -1%, ஃப்ளெக்சிபிள் அதே தான், சீனியர் சிட்டிசன் 1% கிடைக்கும். ஓகே.